ஒரு கலைஞன் என்பவன் படைப்புகளை மட்டும் உருவாக்குவதில்லை, அவன் ஒரு காலத்தை உருவாக்குகின்றான், ஒரு தலைமுறையின் நினைவுகளை உருவாக்குகின்றான், மக்களின் சிரிப்பிலும் கண்ணீரிலும் உணர்வுகளிலும் வாழ்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞன் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவிற்கு மண் வாசனையை கொண்டு வந்த மனிதர், கிராமத்து மக்களின் வாழ்க்கையை உலகம் பார்க்க வைத்த படைப்பாளர், எளிய மனிதர்களின் கதைகளை காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களாக மாற்றிய கலைஞர். இன்று அவர் நம்முடைய இல்லை என்ற செய்தி தமிழ் திரையுலகை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களின் இதயங்களையும் கனக்கச் செய்துள்ளது. தமிழ் சினிமாவின் ஒரு பொற்கால அத்தியாயம் இன்று நிறைவடைந்திருக்கிறது. கலைஞர்கள் மரணிப்பதில்லை, அவர்கள் படைப்புகளாக வாழ்கின்றார்கள் என்ற வரிகளுக்கு உயிரூட்டியவர். ஆனால் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் சொல்லிச் சென்ற கதைகள், அவர் பதித்த தடங்கள் என்றும் நம்மோடு பயணிக்கும். உடல்கள் மண்ணுக்குள் புதையலாம், ஆனால் உண்மையான கலை காலத்திற்குள் விதைக்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் அவர் விதைத்த விதைகள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு நிழல் தரும் மரங்களாக வளர்ந்து கொண்டே இருக்கும். சிலர் வாழ்ந்த காலம் நினைவாகும், சிலர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறாகும். ஆனால் மிகச்சிலர் மட்டுமே ஒரு சகாப்தமாக மாறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சகாப்தம்தான் பாரதி ராஜா. நீங்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் உங்கள் கலை இன்னும் உயிரோடு இருக்கின்றது. நீங்கள் மௌனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லிச் சென்ற கதைகள் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கின்றன. என் இனிய தமிழ் மக்களே என்று அழைத்த அந்த குரல் மௌனமாக இருக்கலாம். அவர் உருவாக்கிய கலை என்றென்றும் பேசிக்கொண்டே இருக்கும். வீடு கீத்து வீடு எலியோடு எங்க வாடு